லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முதல் முறையாக பொது வெளியில் நின்று பேசியிருக்காரு. நிறைய பேர் அதை என்ன சொன்னாங்க, இல்லை ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜ் இருக்கும், மக்கள் கூட்டம் இருக்கும், இந்த மாதிரி இடத்துல தான் அவர் பேசுவார்னு எதிர்பார்த்த நிலையில் ஏற்கனவே பேசி அதே வாகனத்தில் அதே மாதிரி இளைஞர்கள் கூட்டத்தில் மத்தியில் பேசியிருக்காரு. விஜயுடைய ஆட்சிக்கு முன், ஆட்சி வருவதற்கு முன்னாடி அவர் பேசின பேச்சுக்கும் இப்போ பேசின பேச்சுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி நான் விஜயோட பேச்சு இருக்கு? இல்லை, விஜய் வழக்கமான தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசினாரோ அதே விஷயத்தை தான் இப்போ பேசுகிறாரு. இன்னும் கூடுதலாக மக்களை சென்டிமெண்ட்டாக தூண்டி விடுறாப்புல. இதில் திரும்ப உங்களை தற்கொலைகள்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால நீங்கள் தற்கொலைகளா அப்படி இப்படின்னு வழக்கம் போல் பேசுகிறாப்புல. அதே இதுதான் தேர்தல் பிரச்சார பேச்சு தான். என்ன சிஎம் முதல்வர் விஜய் முன்னாடி தாவேகா கட்சி தலைவர் விஜயா இருந்தார். இப்போ முதல்வர் விஜயா போய் பேசுகிறாரு. அதில் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, திமுகவை நடுத்தருவுக்கு கொண்டு வந்த அல்லது நாதியற்ற நிலையில் திமுகவை மாற்றின ஒரு விஷயம் விஜயோட பேச்சில் ரொம்ப பிடித்திருந்தது. இப்படி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், சமூக நீதி பேசுகிற இந்த கட்சி நடுத்தருக்கு வர்றதுல பாலாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா? நடுத்தருக்கு இவ்வளோ தாமதமாக வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. இது முன்னாடியே வந்திருக்கணும். இப்போவாது விஜய் மூலமாவது நடுத்தருக்கு கிடையாது, நாதியற்ற நிலையில் இருக்குது. பாருங்க, ஒருத்தருமே இல்லை கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் இல்லை, காங்கிரஸ் இல்லை, விசிகா இல்லை, இஸ்லாமிய அமைப்பு இல்லை. வைகோட்டா ரெடி ஆகிட்டாம்ல, நீங்கள் அது வாயை வச்சிட்டீங்கள. நம்ம தாவ போகிறாங்க, எப்போ சொல்லிட்டாங்க தாவேக்கா ஒரு திராவிட இயக்கம் தான் அப்படின்னு. இருக்கு. ஆமாம், வந்துடுவாங்க சார், எல்லாம் வரிசையில் காத்திருக்காங்க, அடுத்தடுத்து வரப்போகிறாங்க. அடுத்து என்னென்னா, அதிமுகவை சொல்லி முடிஞ்சு, அதிமுக முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அதிமுகங்கிற இடத்துல தாவேக்காங்கிற கடை அப்படியே அதிமுகவுக்கு எப்படி உருவானதோ, ஒரு நடிகர் மூலமாக அதிமுக உருவானதோ, அதன் பிறகு ஜெயலலிதா உருவாங்கினாங்க. நீங்கள் இதில் வேறு ஏதாவது யோசிக்கல. தாவேக்கா ஒரு நடிகரால் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இப்போ அப்படியே அதிமுக உருவான அதே பாணியில் தாவேக்கா உருவாயிருக்கு. அதிமுகன்றது தாவேக்கா பெயர் மாறி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அப்படியே எல்லாருமே எப்படி எம்ஜிஆர் அப்போ வெற்றி பெற்ற உடனே அதனால தான் ஒரு எந்த பேச்சு பேசினாலும் முதல்வர்கள் நம்மளுடைய எதிரி திமுக தான், எதிரி திமுக தான், அந்த வார்த்தை மட்டும் தான் அவர் பயன்படுத்த. இல்லை, அதுதான் உங்களுக்கு சரியான இலக்கு. அதுதான் நமக்கான எதிரி யாரு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் எடுத்துக்கிட்டாலும் கூட எந்த படம்லாம் வெற்றி பெறுதுன்னு பாருங்களேன். அண்ணன் புலிச்சட்டமான அடிக்கடி சொல்லுவாப்புல, ஒரு படம் திரைக்கதை யுக்தி சரியாக இருக்கணும்னா, அந்த படம் வெற்றி பெறணும்னா அந்த படத்தின் வில்லன் அவன் சரியாக இருக்கணும், அவன் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நல்லா இருக்கணும். அதுதான் அதுதான் பிரம்மாண்டமாக இருக்கணும். அந்த நெகட்டிவ் கேரக்டரை நீங்கள் சரியாக வடிவமைச்சிட்டிங்கன்னா படம் சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி தான் தனக்கான எதிரி யார் அப்படிங்கிறதுல விஜய் தெளிவாக முடிவு பண்ணார். அதை சரியாக காயின் பண்ணாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. மக்கள்கிட்ட ஏற்கனவே திமுக மீது அதிருப்தி, வெறுப்பு, எரிச்சல் எல்லாமே இருந்தது. அதை சரியாக அவர் பாயிண்ட் பண்ணி கொண்டு போனாப்புல இலக்கு அடைஞ்சிட்டாங்க. அதுதான் இது. இப்போவும் இவ்வளோ சொல்லிய முடிச்ச பிறகும் இந்த விஜய்க்கு திருப்தி வரல பாருங்களேன். கொஞ்சம் உயிர் ஊசலாயிருக்கு, கழுத்தில் இன்னொரு மிதிப்பா அப்படின்னு மறுபடியும் அதுதான் குறி வச்சிருக்காங்க. இவங்க எப்படி ஆமா, இவங்க இவ்வளவு குறி வைக்காங்கன்னு அவங்க ஜென்சின்ட்டு தாத்தாக்கள்லாம் அவங்க தாத்தா காலத்து திமுக இப்போ இன்ஸ்டாகிராம் திமுக, ரீல்ஸ் திமுகவா மாறி. நம்ம ஒரு கட்சி நடத்துறோம், எவ்வளவு பெரிய பாரம்பரியமான கட்சி, பவள விழா கட்சின்னு சொல்றோம். நம்ம தவறுகளை செய்யறது எதிரானா ரீல்ஸ் தான் நம்ம பண்ணாத விட்டுட்டோம். அது பவளவிழா பாப்பா கட்சி விஜய் சொன்ன மாதிரி இப்போ அது ரீல்ஸ் பாப்பா கட்சியாக மாறி இருக்கு. அவர்களுக்கும் அதுக்கும் ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் பெண் டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எல்லா பயிலும் விலைக்கு வாங்கி தான் நீங்கள் எல்லாம் நம்ம பண்ணீங்க. ஸ்டாலின் தான் தொடரட்டும் கூப்பிட்டீங்கன்னா ரஜினி கூட வாங்கி தர பண்ணீங்க. ரஜினி கமல் பாட்டெல்லாம் எழுதுனாப்புல. இந்த பொழப்பு கமலுக்கு தேவையா? இதெல்லாம் அதாவது இவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, தாவேக்கா ரீல்ஸு இன்ஸ்டாகிராமை கைப்பற்றி அதன் மூலமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்போ அந்த காலத்தில் நம்ம போய் இறங்கணுன்ட்டு அடிப்படையில் உங்கள்கிட்ட ஐடியாலஜிக்கலாகவே களம் மாறிட்டு, மக்களுடைய களம் மாறி போச்சு. அது திரை பிம்பத்தில் விழுந்துடுச்சு. விஜய் அதை மறுத்தாலும் கூட ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல, எல்லாரும் கவர்ச்சியில் விழுந்துட்டாங்கன்ட்டு. நான் என்ன அப்படின்னு ஸ்டாப் பண்ணாப்புல இல்லையா, ஒரு இடத்துல நிறுத்திட்டாப்புல, கேப் விட்டாப்புல. அது மக்களுக்கு புரியுது எதை சொல்கிறாருன்ட்டு.
ஆனால் அது உண்மையிலே விஜய்க்கு வேற என்ன என்ன விஜய் பார்த்து விஜய்கிட்ட என்ன அப்படி அவர் வந்து சேகுவேராவா, அவர் வந்து மக்கள் போராட்ட தலைவரா, என்ன பார்த்து அவரை பார்த்து நெல்சன் மண்டேலாவா, காந்தியா, என்ன பார்த்து அவரை இது அவர் திரையில் நடிச்சாரு. அவர் விஜய் அதை ஏத்தாலும் ஏத்துக்கலனால அதுதான் உண்மை. விஜய் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு, லால்குடியில முன்னாடி தோல்வி அடைந்தவர் சொல்லியிருப்பாரு, உங்ககிட்ட இவ்வளோ கவர்ச்சி இருக்குது, இந்த கவர்ச்சி தான் உங்களை ஜெயிக்க வச்சுச்சுன்னு அவரே அதில் அந்த இதில் பேசியிருக்காரு. அதான் திரை பிம்பம் தான் அது. அது ஒத்துக்கிட்டதுக்கு என்ன இருக்கு, அதை ஒத்துக்கிட்டதுக்கு விஜயால முடியல. அதான் அது மக்கள் வந்து திரை பிம்பத்தில் பார்த்து மயங்கி ஓட்டு போட்டாங்க. அதுதான் நிஜம். இன்னைக்கு வந்து இதே மக்கள் போன முறை ஓட்டு போடலையான்னு கேட்குறேன். எங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எலெக்ஷன்லையும் இதே ஆட்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. ஆமா, மக்களுக்கு வந்து அதான் சொன்னோம்ல, மக்களுக்கு அதிகார மையத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்தது. அவர்கள் குடும்ப ஆட்சி முறையும் அது லோக்கல் குறுநில மன்னர்கள் பண்ற அட்ராசிட்டி எல்லாமே எரிச்சலா இருந்தது. அந்த சமயத்துல சரியான ஆளை தேடிட்டு இருந்தாங்க. அவங்க சரியான ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சரியான ஆளா வந்து விஜயை அவங்க நம்பிட்டாங்க. அதான் அது விஜய் சரியான ஆளா இல்லையாங்கிறது அவர் ஆட்சி நடத்த போறதுல வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். ஆனால் மக்கள் அதை நம்பினாங்க. மற்ற ஒருத்தங்க வந்து விஜயை வந்து திமுகவை வீழ்த்த முடியும், ஒரு ஆளை வீழ்த்த முடியும், ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மற்றவர்கள் மீது வரவில்லை. அது வந்து வருத்தம் தான். சீமான் வந்து அவ்வளோ தொண்டை தண்ணி வந்து அவ்வளோ காணொலிகள் போட்டு இயற்கை வளம், மண் வளம், மாடுன்ட்டு வரிசையாக அவர் எல்லாம் பேசி மக்களுக்கு அவ்வளோ விழிப்புணர்வாக பேசினாரு. அது இந்த மக்கள் மண்டையில் ஏறலை. மக்களுக்கு அதாவது மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு இந்த கவர்ச்சியான சலுகைகள், அறிவிப்புகள் இது தேவைப்பட்டது. அதை விஜய் செஞ்சார். ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த விஷயங்களெல்லாம் செய்யணும். நீங்கள் முதல்ல வந்து மக்களை வந்து சீர்படுத்துகிறேன் அப்படின்னு பேசினா மக்கள் வேலைக்கு ஆகலை. இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுக்கான காரணமே விதை நீங்கள் போட்டது தான், உங்களால் தான் இவ்வளோ பெரிய போதை கலாச்சாரங்களை உருவாக்கி விட்டுட்டீங்க, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துறதுல இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ அவங்கன்றாங்க ஆட்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னு அப்படின்றாங்க. இந்த இரண்டு முரண்பாடுகளான கருத்தும் எல்லாம் வந்து என்னென்னா, அது ஆகாத மர்மவா கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி விஜய் அதிகாரத்துக்கு வந்து 1 மாதம் கூட ஆகலை. 1 மாதத்தில் அதுவும் புதியவர்கள், ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு அந்த இது தெரியும். இவர்கள் புதியவர்கள், ஒவ்வொரு துறையையும் வந்து அதை உள்ளுக்குள்ளே போய் அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கே நாள் ஆகும். குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். புதிய அது மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எதை சட்டம் ஒழுங்குன்னு சொல்லலாம், ரவுடிகள், அட்டகாசம், அந்த மாதிரியான விஷயங்கள், போதைப் பொருள், கஞ்சா, இந்த மாதிரியான விஷயங்களை அது காவல்துறை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றபடி தனிநபர்களாக குடும்பத்தில் காலையில் இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்ல முடியாது. அதே வந்து ஒரு ரவுடி கேங்காக கூலிப்படைகள் வந்து அங்கங்கே இது பண்ணுது, அதை தடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை வந்து அது காவல்துறை செய்ய வேண்டியது. ஆனால் கணவன் மனைவி சண்டை, இல்லைனா வந்து பக்கத்து வீட்டுக்காரன் அந்த சண்டை, இல்லை குடிச்சிட்டு அங்கங்கே ரோட்டில் சண்டை போட்டு உடனடியாக ஒருத்தனை தாக்கிக்கிட்டு கொலை விடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்து மீது பலி போட்டதில் நம்ம விடுறோம். அது யார் ஆட்சியில் செஞ்சாலும் சரி தான், திமுக செஞ்சாலும் சரி, இல்லை நாம் தமிழர் இருந்தாலும் சரி, இல்லை விஜய் இருந்தாலும் சரி, அது அப்படி சொல்கிறது இல்லை. ஆனால் ஒரு கேங் வாராக மாறுது, அது ஒரு பெரிய ஆபத்தாக மாறுது அப்படிங்கும்போது அதை கண்ட்ரோலில் எடுக்க வேண்டியது அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக சொல்லலாம். அப்படியே இருந்தாலும் கூட 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கணும். அவங்க அதிகாரத்துக்கு வந்து அவர்களுக்கு நிலை பெறதுக்கான நாளே இல்லாத பட்சத்தில் நம்ம அதை பேசுகிறதுல வந்து அது ஒரு நம்ம முன்முடிவோடு எடுத்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய குற்றங்களை வந்து தடுக்கிறதுல உண்மையாகவே ஒரு கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னா நமக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரியாது. இப்போ ஏற்கனவே இந்த மாதிரியான குற்றங்கள் இந்த மாதிரியான இடத்துல நடக்கும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ பப்பில் நடக்கிறது, இந்த மாதிரி பாரில் நடக்கிறது, ஒயின் ஷாப்பில் நடக்கிறது, பேருந்து நிலையங்களில் இந்த மாதிரியான சண்டைகள் வருது, இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல. 12ஆம் வகுப்பு படித்து முடித்த ஒரு பெண் வந்து கோயம்பேடு அந்த கெளிக்கை விடுதியில் வந்து பிரச்சனை ஆகிட்டு வெளியில் வந்து ஒரு கார் ஏற்றி அவங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க. ரொம்ப இந்த மாதிரியான குற்ற செயல்கள் நடக்குதில்ல, இதையெல்லாம் கண்காணித்து அதனுடைய துறைக்கு இருக்கக்கூடிய காவல்துறைகள் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே. இல்லை, இதை வந்து முதல் விஷயம் நம்ம வந்து ஜனநாயக ரீதியாக இந்த ஐடியாலஜிக்கலாக ஏதாவது சொல்கிறதா இருந்தால், ஒரு பெண் வந்து அவங்க வந்து ஆபாச உடை அணிஞ்சிட்டு போனால் கூட அவர்கள் விருப்பம் இல்லாமல் ஒருத்தங்களை தொடக்கூடாது. இதுதான் வந்து இப்போ நீங்கள் தாய்லாந்து இல்லை இங்கே எல்லாம் வந்து பாலியல் விடுதிகள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே எல்லாமே இருக்குது. ஆனால் யாரும் வந்து யாரையும் வந்து அவர்கள் அனுமதி இல்லாமல் இல்லை அவங்க வந்து பாலியல் தொழில் செய்கிறாங்க, அதனால் நான் நினச்சேன் கையை பிடிச்சி இழுப்பேன் அப்படிங்கிறது இல்லை. அது பர்மிஷன், அது அவர்களுடைய உரிமை. அவர்கள் அந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கூட
அவர்கள் விருப்பம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜனநாயக பார்வை இருக்குது. சரி. ஆனால் இங்கே வந்து அந்த சிந்தனை இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக உடை அணிந்துட்டு வந்தாலே வந்து அவர் அவங்களை தவறான இப்படிதான் அப்படின்னு அப்படிங்கிற பாக்குறாங்க. ஒரு இதாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த பப்பு அப்படிங்கிற கேளிக்கை விடுதி நடன இடங்களுக்கெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போகிறதுங்கிறது அவசியம் இல்லாது. பெயின் போனால் வந்து கூட ஆடுறவன் வந்து என்ன மாதிரி ஆளாக இருப்பான், அங்கே வர்ற பெண்கள் என்னவா இருப்பாங்க அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு புது புத்தி இருக்குது. அங்கே மொத்தத்தில் குடிக்கிற அது கல்ச்சரே அதுக்கு தானே வர்றீங்க, குடிச்சிட்டு குத்தாட்டம் போடுறதுக்கு தான் வர்றீங்க. அப்போ வர்றவன் வந்து சீண்டை தான் செய்வான். அங்கே போயிட்டு பிற சீனா வச்சா சண்டை வந்துச்சுன்னா அதை என்ன பண்ண முடியும்? அது அந்த சமயத்தில் நடக்கிறது. இந்த விஷயத்தில் இப்போ இன்னைக்கு நேற்று நடந்த அந்த சம்பவத்தில் ரொம்ப துயரமானது. அங்கே இவர்களும் போயிருக்காங்க, தனித்தனியாக போய் சேர்ந்துருக்காங்க, உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க. அது பாருங்கள், பார் நடத்துகிறவனை எவ்வளோ இந்த பயலுங்க பாருங்கள். தனித்தனியாக ஜோடியாக வந்தால் தான் உள்ளே விடுவாங்க, ஃப்ரீ. தனியாக போகிறவங்களுக்கு காசு. அது ஜோடியாக வர்றவங்கனால வந்து ஜோடியாக இருப்பாங்க, பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற பவுன்சர்களை வச்சு இது பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி இந்த பொண்ணு அவன் தோழியும் போய் சிக்கியிருக்காங்க, உள்ளே போயிருக்காங்க. வேறு அங்கே ரெடியாக ஏற்கனவே ஒரு 2 பசங்க வந்திருக்காங்க, அவங்க கூட உள்ளே போய் சேர்ந்துருக்காங்க. சீண்டல் நடந்திருக்கு. வெளியே வந்திருக்காங்க, அவன் ஏற்கனவே குடிச்சிட்டு வேறு ரகலை பண்ணியிருக்காங்க. வெளியே போயிட்டு அதில் முக்கியமான விஷயம் வந்து கருப்பு சிவப்பு கொடி வச்ச கார், திமுக காரன். அதாவது திமுக காரனா இருந்தாலுமே நம்ம ஒருத்தர் தனிநபருடைய செயல் குற்ற செயலை வந்து நிறைய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி கூட ஈசிஆர்ல கூட ஒரு இதே மாதிரி நடந்தது. கரெக்ட். பின்தொடர்ந்து போய் இது பண்ணாங்க. இது வந்து என்ன அதிகார போதை. அதுக்காக நம்ம அதை திரும்ப கொடி வச்சுக்க நிலைமையா இருக்கு. அது ஒன்று என்னன்னா, அதிகாரம் நாங்கள் வந்து பெரிய செல்வாக்கான இடம், பெரிய இடம் அப்படிங்கிற மனம் பெரும்பாலும் இந்த மாதிரி பப்புக்கு போயிட்டு ஆடுறது எல்லாம் பண கொழுப்படுத்து அந்த பெரிய பெரிய தலைகளுடைய வாரிசுகள் எல்லாம் வந்து காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தருதலைகளாக வந்து அடுத்த தலைமுறை உருவாகும்ல, அப்படி போய் சேர்றது தான். அதில் இந்த கொடி காரு கொடி கம்பீரம் தனக்குன்னு ஒரு கூட்டம் அப்படின்னு சேரும்போது அதோட போதையெல்லாம் சேரும்போது திமிர்த்தனம் வந்து அகம்பாவமாக மாறுது. அப்போ அதானே ஒருத்தங்க போகிறாங்க, அவனுள்ளே பாருங்கள், ஒரு வண்டியில் 4 பேர், நடுசில் 2 பிள்ளைகள், பின்னாடி ஒரு பையன், முன்னாடி வண்டி ஓட்டுறவன் ஒரு பையன், இப்படி போயிருக்காங்க. ஒரு ஊர்ல இருந்து தப்பு, உள்ள போனது தப்பு, குடிச்சது தப்பு, வண்டியில போறது இவ்வளோ தவறுகள் இருக்கு. இது வந்து இதையெல்லாம் தெரியாம நம்ம குழந்தைங்களை விட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற சிக்கல். அந்த அம்மா வந்து அழும்போது வருத்தமா தான் இருக்கு. இப்படியெல்லாம் பொண்ணு அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க தெரியாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சோகமானதான். இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, நம்ம அதை வந்து அதை விமர்சித்து பேசுறதுல நியாயம் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும். கூடுதலாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கிறது இப்போ அவங்க சைடு தரப்பில் அந்த கேளிக்கை விடுதி நடத்துகிறவங்க என்ன பண்ணியிருக்கணும், இவங்க சின்ன பசங்கன்னு பார்த்தாலே தெரியுது அப்படின்னா அவங்ககிட்ட ஒன்று ஐடி ப்ரூஃப் செக் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ஏஜ் ப்ரூஃப் செக் பண்ணியிருக்கணும். 21 வயசு ஆகணவங்க தான் ஆல்கஹால் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சட்டத்தில் இடம் இருக்குது. இப்போ கூட ஜீவோ போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு 12ஆம் கிளாஸ் முடித்த ஒரு பெண் வரும்போது இந்த மாதிரி இவங்களை உள்ள அனுபவிச்சதே பெரிய உள்ள அனுமதித்தே பெரிய தவறு இல்லை. அதுதான் தவறு தான். இப்போ அரசே வந்து அந்த மாதிரியான கேளிக்கை விடுதிகள் வந்து நிரந்தரமாக மூடணும். முதல்ல அரசே டாஸ்மாக் நடத்துறதே தவறானது. அங்கே போய் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் 18 வயசு 21 வயசுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் டாஸ்மாகில் கொண்டு போய் காசை நீட்டினா அவன் பாட்டில் எடுத்து கொடுக்க போகிறான். யார் யூனிஃபார்மில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, குழந்தைங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அதை கொடுக்குறாங்களே, மனசாட்சி இல்லாமல் தானே போகுது. அரசு சாரை வியாபாரத்துக்கு டார்கெட் வச்சு வியாபாரம் பார்க்குது. அதுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டு டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த சமூகம் எந்த நிலைமைக்கு போகும்? இன்னைக்கு வந்து நம்ம திரும்ப இதை சொல்கிறது, தனியாக கூட இதை சமூகம் பேசணும். ஒரு அரசு ஏன் மதுபானம் விற்கக்கூடாது என்பதற்கு இதுதான் முக்கியமான காரணம். அரசு விற்க ஆரம்பித்தால் அது வந்து குற்ற செயல் இல்லாமல் அது வந்து டீ குடிக்கிற மாதிரி மாற்றுறாங்க. நீங்கள் முன்னாடி எடுத்துக்காங்க, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்காங்க, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்காங்க, அவங்கெல்லாம் வந்து குடிக்கிறவன் ஊரில் 2 பேர் 4 பேர் இருப்பான். ஒரு ஊரில் குடிப்பான், அவனை பார்த்தா எல்லோரும் எள்ளி நகையாடுவாங்க, சிரிப்பாங்க, குடியாரப்பா அப்படின்பாங்க. அந்த குடும்பம் மட்டும் தனியாக ரொம்ப பரிதாபகரமாக இருக்கும். ஆனால் மற்ற எல்லாருமே வந்து இதாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவன் குடிக்காம அவன் அப்படி இருக்கான். இது இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு டிராவல் நடந்துச்சுல, ஒரு கால பீரியடு, இதுதான் அது. எப்போ வந்து ஒரு குடி வந்து குற்ற செயலாக இருந்த காலம் ஒன்று இருந்தது, குடிப்பது சகஜமாக மாறினது. இதை எப்படி நடந்ததுன்னா, இது வந்து அரசு எடுத்து சாரை வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்த பிறகு நடந்தது. இதுக்கு இவர்கள் 1000 நியாயம் சொல்லலாம். டாஸ்மாக்கு இது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போகிறாங்க வச்சுறாங்கன்னு. எது நடந்தாலும் அதை கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டியது காவல்துறையோட வேலை. அதுக்கு பதிலாக காவல்துறையை நிறுத்தி வச்சு சாராய வாரம் பார்ப்பீங்களா? அது சரியாக இருக்க முடியுமா? நீங்கள் அதுக்கு தான் உங்கள்கிட்ட காவல்துறை அதிகாரம் போலீஸ் எல்லாமே கொடுக்குறது, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு. முந்தியெல்லாம் போலீஸ் வந்தால் வந்து உடங்காட்டில் பணங்காட்டில் நின்றுட்டு இருப்பாங்க, கேனை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். போலீஸ் வருதுன்னா ஓடுவான்,
சார வியாபாரி. இப்போ அதை வந்து அரசே செய்ய ஆரம்பிச்ச பிறகு சகஜமாயிடுச்சு. அப்போ இதுதானே இது. இப்போ இந்த மனநிலை இருக்குல்ல, நம்ம குடிக்கிறது தவறு இல்லை அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. அப்போ வந்து இன்னைக்கு பெண்கள் குடிக்கிற வரைக்கும் நிலைமை மாறி இருக்கு. இப்போ பெண்கள் குடிக்கிற மட்டும் இல்லைங்க, பெண்கள் குடிச்சா என்ன தப்புன்னு கேட்குற பெரியாரிய தோழர்கள்லாம் உருவாகி இருக்காங்கல்ல. நம்ம எப்போ ஆம்பளை குடிக்கிறதே தப்பு, அவனால குடும்பம் நடுத்தருக்கு வருது அப்படின்னு நம்ம கதறிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ பெண் குடித்தால் என்ன தவறு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு குற்றச்செயல் சாக்கடையில் உழுந்து கிடக்கான்னா சாக்கடையில் உழுந்து கிடக்கான் அப்படின்னு நம்ம சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். இதில் பெண்ணு வந்து உழுந்து கிடக்கிற அதுதான் முற்போக்கு அப்படின்னு இது பண்ணுறாங்கல்ல, பொதுத்தளத்தில் வந்து நியாயத்தை கற்பிக்கிறாங்கல்ல. இந்த சிந்தனை புத்தி தான் ஆபத்தான. அதோடைய விளைவு தான் இந்த பொண்ணு மாதிரியான ஆள்கள் போய் அதில் போய் சிக்கிறது. அதோடைய விளைவாக வந்து நடக்கிற மோதல்கள், சாவு, இது எல்லாமே இதனுடைய தொடர்ச்சி தான். அந்த பெண் மீது தவறு இருந்தாலும் அந்த குரூப் இது பண்ணது மிகப்பெரிய ஆமாம் தவறு தான். இப்போ வந்து மிக தவறானது. அதுக்கு அந்த அடிடா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்ல, இடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஒருத்தன் இடிச்சா சாவாங்கன்னு தெரியாதா? அப்போ இடி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான திமிரு என்ன இருக்குன்னா, முன்னாடி கட்டிருக்க கொடி, அந்த கொடி கொடுக்குற திமிரு, அந்த அதிகார மனதையில் வர்ற திமிரு, அதனால நடக்கிற இதை வந்து அந்த நபரையும் விடக்கூடாது. முதல்ல இந்த மாதிரியான செயல்களுக்கெல்லாம் உடனடியாக வந்து தண்டனைகள் வந்து தீவிரமான தண்டனைகள் கொடுக்கறது அது மிக முக்கியமாக இருக்கும்போது அது கொஞ்சம் அச்சத்தில் இருந்தால். இந்த கொத்தடிமை அந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். கொத்தடிமைன்னு சொன்னது இப்போ ஏற்கனவே மற்றவங்க எல்லாரையும் வந்து அவங்க கொத்தடிமைன்னு சொல்லின்னு இருந்த காலம் போய் விடுதலை சிறுத்தைகள் அதில் இருந்தாங்க. நீங்கள் அடிமைனாங்க, கொத்தடிமை, அவங்க வெளியே போயிட்டாங்க, எல்லாம் மாறிட்டாங்க, ஊப்பினாங்க, எல்லாம் போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ நாங்களே கொத்தடிமை சொல்லிக்கிறோம் அப்படின்னு ஜென்சி வந்து ஒரு புதுசாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நாங்கள் தான் ஜென்சின்னு நீங்கள் பொதுவாக சொல்லாங்க, திமுக ஜென்சி திமுக அப்படி சொல்லுங்க. ஏன்னா அதாவது அம்பேத்கருடைய மிகச்சிறந்த ஒரு கொட்டேஷன் ஒன்று உண்டு, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இதுதான் வந்து மிக சிறந்த சுயமரியாதைக்கான சொல். எல்லாமே அதில் வந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நான் யாரும் நான் வந்து மேலன்னு ஒருத்தனை இழிவுபடுத்த மாட்டேன், என்ன அவன் வந்து நான் மேலன்னு அவன் என்ன இழிவுபடுத்தக்கூடாது, இவ்வளோதான் ஜனநாயகபூர்வமான வார்த்தை. அப்போ இப்படியான ஒரு இருந்த காலம், அடிமைகளை ஒழிக்கிறதுக்கு சட்டத்தை வர கொண்டு வந்த காலத்துல, அப்போ இவர்கள் பெரியாரு, சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியார் அது இதுன்னு பேசி வந்தாங்கல்ல. கடைசியில் வந்து எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பத்தியா, அந்த டாக்டர் பட டைலாக் மாதிரி எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பத்தியா, அது தங்களை கொத்தடி. அதாவது என்னன்னா ஒப்பு கொடுக்கிறது. அப்பா வந்து வந்துட்டாரு, கருணாநிதி மன்னர், அடுத்தது ஸ்டாலின் அடுத்த மன்னர், அடுத்தது இளவரசர் உதயநிதி, அடுத்தது குட்டி இளவரசர் இன்பநிதி, அடுத்து வரப்போறவர் அப்படின்னு நார்மலைஸ் ஏத்துக்க வைக்கிறாங்க. என்னுடைய மனநிலையை அதுக்கு தயார் பண்றது. ஆமா, நான் இவர்கள் புதுசா எதுவும் யோசிக்கக்கூடாது, சிந்தனை இல்லை, சிந்திக்க தெரியாத ஆள்களா மாற்று. இவர்களுக்கு விஜய்க்கு வாக்களித்தவர்கள், விஜயோடைய ரசிகர்களை இவர்கள் தற்குறின்னு சொல்றதுக்கு ஏதாவது தகுதி இருக்கு? அவனாவது தற்குறி, நீ கொத்தடிமனாய, நீ கொத்தடிமையா இருக்க, நீ கொத்து அதை வர பெருமையா வர சொல்ற. அப்போ எவ்வளோ கேவலமாக எங்கே கொண்டு வந்து நிறுத்திருமா இருக்க. ஒரு சமூக நீதி, ஜனநாயகம், அரசியல், கருத்தியல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு இயக்கம் கடைசியில் எங்கே வந்து இருக்கு? இது நடக்கும் பாருங்க. ராமசாமியாருக்கு 6 கால பூஜை நடக்கும், பெரியார் திடலில் நடக்கும். ஆமா, இது வந்து சில நான் வந்து முன்னாடி நினைச்சேன் ஒரு 100 வருஷம் ஆகும், ஏன்னா நம்ம இப்போ நம்ம கூப்பிடுற சாமி நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியல. அதை வந்து ஏற்கனவே அவர் முன்னாள் அவர் எம்பி MM அப்துல்லா அதை செஞ்சுட்டாப்ல. ஏற்கனவே ஒரு பெரிய கட்டோட்டை வச்சு பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்க. அதனால அதெல்லாம் நடக்கும். ஏன்னா இப்போ இவங்க தங்களை கொத்தடிமைன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்கல்ல. அடுத்தது வந்து ராமசாமியார் சிலைக்கு பாலாபிஷேகம், பட்டாபிஷேகம் எல்லாமே நடக்கும். இப்படிதான் இவர்களுடைய மாற்றங்கள். இது உண்மையிலே மாற்றம் கிடையாது, இது வந்து சீரழிவு. இதை திமுக வந்து அத வாரிசு. திமுக வந்து இவ்வளோ குறைகள் சொல்றோம்ல, அவங்க வந்து ஒரு ஜென்சி நம்ம என்னெல்லாம் தவறுகள் செஞ்சோம் அப்படின்றத ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்கள்கிட்டே நாங்கள் வந்து கேட்குறோம், எந்த மாதிரியான தவறுகள்லாம் சொல்லுன்னு கேட்குறாங்க. அது ஆட்சி வரதுக்கு முன்னாடி குறையெல்லாம் கேட்டாங்க, அதை வாங்கி வச்சாங்க, ஓரம் கட்டிட்டாங்க, அது வேற விஷயம் வச்சுங்க. இப்பயே அவங்க கேட்குறாங்க, நிறைய குறைகளை கேட்குறாங்க. உண்மையிலேயே திமுக தோல்வி அடைந்ததற்கு என்னதான் காரணம் பொதுவெளியிலிருந்து அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பார்வையில் திமுக இந்த மாதிரியான காரணங்களால தான் திமுக தோத்து இந்த நிலைமையில் இருக்கிறது காரணம் எதை சொல்லுவீங்க? ஒன்று, கடைசி கட்டத்தில் நிகழ்ந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சுற்றி நடந்த போதை, இது வந்து கஞ்சா போதை வந்து சகஜமாக புழங்கினது, பெண்கள் மீதான தாக்குதல், இது வன்கொடுமை, இந்த விஷயங்கள்லாம் ஓவரா எல்லை மீறி போனது வந்து பெரிய அளவில் பாதிப்பு பண்ணது. இன்னொன்று, அவர்களுடைய குடும்ப ராஜ்யம், அது பார்க்கும்போது மக்களுக்கு தெரியுது அவர்கள் ஏதோ ஒரு குடும்ப ஆட்சி முறை, மன்னர் ஆட்சி முறை அப்படிங்கிறது. அடுத்தது எதிரணி வந்து அதிமுக பலகீனமாக இருக்கு. அதோட சேர்த்து அந்த சமயத்தில் சரியாக விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் வருது. அது வந்தோன்னா மக்கள் வந்து இயல்பாக திரை மோகத்தில் தமிழர்கள் இருக்காங்க,
அது வந்து அவமானத்துக்குரியது தான். அதை நம்ம பார்க்க முடியுது. அப்போது மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ திமுக அதிமுக இல்லாத ஒரு கேரக்டர் இருந்தால் போதும் அப்படின்ட்டு விஜயை தேர்வு பண்ணுறாங்க. இதுதான் இந்த விஜயோடைய புயலில் எல்லாமே அடித்து செல்லப்பட்டு விட்டது. இங்கே கருத்தியல் விஜய் இந்த உரையாடலில் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அது உண்மைதான். அது அதாவது இவர்கள் பேசிய சாதி ஒழிப்பு, அந்த சாதி இந்த சாதி மதம் இதான் பணம் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டோம்னா உண்மைதான். அது விஜயை நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அது உண்மை. கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம். விஜய் நம்ம வந்து அப்பா பொது தொகுதியில் இவர்கள் நிறுத்தணும், இந்த தொகுதியில் இவர்கள் நிற்கணும், ஜனநாயகமாக பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம விஜய் அதெல்லாம் இல்லை. அவரோட விஜயோடைய முகம் சின்னம் இதுதான் அங்கே பிராண்டாக மாறிச்சு. யார் எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர்னு யாருக்குமே தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியாது, நின்னவனுக்கும் தெரியாது. நம்ம எந்த தொகுதியில் இருக்கோம். உச்சமாக என்னென்னா அவர் அமைச்சர் ஆகிட்டாரு. அவர் எந்த தொகுதி என்ன பிரிவுக்கு எதுக்கு அமைச்சர் அப்படிங்கிற எந்த இலாக்கா அமைச்சருங்கிறதே அமைச்சருக்கு தெரில. இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் வேல்யூவேஷன் வந்து விஜய் மீது இந்த சமூகத்தில் இருந்திருக்கு. அதாவது விஜய்ல அதாவது இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுப்புணர்வு இருந்திருக்கு. இவர்கள் எல்லாம் திமுக அதிமுக மீதான ஒரு வெறுப்பு ரொம்ப ஆழமாக இவங்களே மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல நம்ம ஜனநாயகபூர்வமாக வந்து சீமான் வந்திருக்கணும். அவர் வந்து இது பண்ணியிருக்கணும். ஆனால் அவருடைய இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரல அல்லது ஏதோ எடுபடலை. திமுக மீதான எதிர்ப்பை விஜய் சரியாக காயின் பண்ணி அதை பிடிச்சிட்டாரு. இதுதான் இதானது. மொத்தத்தில் ஒரு பக்கம் விஜயோடைய திரை கவர்ச்சி அலை, ஒரு பக்கம் திமுக தோல்விக்கு முக்கிய காரணம், இன்னொரு பக்கம் திமுகவினரே திமுக தோல்விக்கு முக்கிய காரணம். அதுதான். கி வீரமணி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நாள் கழிச்சு ஒரு அறிக்கை விட்டு எப்போ ஒரு முறை பேசுகிறார், இப்போ ஒரு முறை பேசியிருக்காரு. என்னென்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் நிறுத்துறதா எனக்கு வந்து தகவல் வந்திருக்குது. அது நிறுத்துறது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரிய செயல். நீங்கள் வந்து விமான நிலையத்தை வந்து வெறும் சேவைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு தொடர்பு நிலையமாக நீங்கள் பார்க்குறீங்க. அதையும் தாண்டி தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வரக்கூடிய, முதலீடுகளை செலுத்தக்கூடிய, பெரிய பெரிய முதலாளிகளை தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் கொண்ட அந்த விமான நிலையத்தை நிறுத்துவது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துடுச்சு. அதான் இப்போ என்னென்னா, அதை பார்க்கும்போது வீரமணி அங்கே வந்து பரந்தூரில் எத்தனை ஏக்கர் லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு இல்லையா, அதை செக் பண்ண நினைப்பான். இல்லைன்னா சப்ஜெக்டுக்கே இப்போ நான் சுற்றி இவர்கள் பேசுகிற பெரியார் திடல்கள் தான் இவர் வந்து பூசாரியாக இருக்கார். இப்போ நாட்டில் அவ்வளோ இந்த பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு, சாதி ரீதியான பிரச்சனைகள் அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ராமசாமியார் குரூப்போடைய மெயின் அஜெண்டாவே இதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக தமிழ் சாதிகள் இதாச்சுன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா உற்சாகமாயிருவாங்க, கண்டென்ட் கிடைச்சிட்டுன்ட்டு. அப்போது இவ்வளோ நடக்க அதுக்கெல்லாம் பேசாத இந்த சப்ஜெக்டு இப்போ பரந்தூர் விமான நிலையம் வந்து அதை ரத்து செய்யப்படுது. அந்த மக்களுடைய கோரிக்கையை அதை ரத்து செய்யப்படுது. அடுத்துல அதில் ஒரு சிக்கல் இருக்குது. சிப்காட் வரப்போகுதுங்கிறாங்க. அது விவசாயிகள் அதை வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கிடுவாங்க, எதிர்ப்பு நிலையெல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகணும்னு வைங்களேன். ஆனால் இதை ரத்து பண்ணுறாங்க அப்படின்னோடனே இந்த சப்ஜெக்ட் உயிர் வருதுங்கிறது தான் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆச்சரியமானது. அப்போ வேற எந்த விஷயங்களுக்குமே கொந்தளிக்காத கோவப்படாத ஒருத்தர் இதில் ஏன் அதை இப்போ நம்ம செக் பண்ணணும். அதில் வந்து அந்த சதுர நிறுவனத்துக்கிட்ட வாங்கினாரா, வேற நிறுவனத்திட்ட வாங்கினாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும்தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன். இப்போ விமான நிலையங்களில் நிறுத்திட்டு ஒரு சிப்கார்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராஸ்பெக்டிவில் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை எப்படின்னா, இப்போ விமான நிலையத்தை உருவாக்கினால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு விமான நிலையங்களில் வேலை கிடைக்குமா, வேலைவாய்ப்புகள் உருவாக்க முடியுமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு வேலை கிடைத்தாலும் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிப்கார்டை உருவாக்கினா அங்கே நிறைய தொழிற்சாலைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தொழிற்சாலைகள் அங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு அங்கே வந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் உள்ள ஈஸி ஆக்சசபிலிட்டியாக உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியுமாண்ணா? அது வந்து இல்லை, தொழில் எல்லா இடங்களிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்பகுதியில் தொழில் பூங்காக்கள் இல்லாததோடைய விளைவு அவங்க எல்லாமே சென்னைக்கு போயிடுறாங்க. இப்போ அந்தந்த பகுதியில் இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அவர்கள் படித்து விட்டு அங்கேயே வேலை பார்க்குற சூழல், உள்ளூர்லேயே அவங்களுக்கு 40,000 50,000 சம்பளம் வருதுன்னா அது அவர்கள் போதுமான வாழ்க்கை முறையாக தான் இருக்கும். ஆனால் அது இடம் வந்து எந்த இடமா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்கள் தேர்வு செய்யப்படுற இடம் வந்து விவசாய நிலமாக இருக்கக்கூடாதுங்கிறது கவனத்தில் இருக்க வேண்டியது இருக்குல்ல. அதுதான் இதில் இருக்க சிக்கல். சிப்காட்டுக்காக நீங்கள் நிலம் எடுக்கிறீங்கன்னா அது வந்து விவசாய பூமியாக இல்லாமல் வேறு ஏதாவது தரிசு நிலங்களாக எடுத்து அந்த இடத்த வந்து நீங்கள் வளமாக மாற்றுறீங்கன்னா
அது சரியா இருக்கலாம். ம். ஆனால் நீங்க விவசாயிகளிடம் வளம் வந்து கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி இடங்களை வந்து அழிச்சிட்டு இந்த மாதிரி பண்றது ஒரு அது தேவையில்லாத அது ஒரு வந்து பயன். தவறு தானே. அது என்னைக்கு இருந்தாலுமே ம். சீமானவர்கள் சொல்றது தான், எத்தனை ஜீ வந்தாலும் விவசாயி தான் கஞ்சி ஊற்றணும். ம். அதுதான் வந்து ஆக தொழில் பூங்காக்களை உருவாக்க வேண்டியதும் அவசியம்தான். ம். ஆனால் அது எதை அழித்து விட்டு நீங்க உருவாக்குறீங்க அப்படிங்கிறது கவனத்தில் இருக்க வேண்டியது.